Hi friends, welcome back to our channel. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டெஷல், அதாவது குஞ்சம். நம்ம ப்ளவுஸுக்கு பின்னால் கட்டுறதுக்கு குஞ்சம் இப்படி வைக்கலாம். இதெல்லாம் ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுதுன்னு நான் சொல்லி தர போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு நம்ம இந்த காட்டன் நூல்லையும் நம்ம ஈஸியாகிட்டு எப்படி பண்ணிடலான்னு நம்ம பார்ப்போம். இது நான் இந்த நூலில் பண்ணது. இது நம்ம ப்ளவுஸுக்கு வைக்கக்கூடியது. நம்ம பின்னால் குஞ்சம் கட்டுவோம்ல, அதுக்குள்ளது. அதை பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்கு பண்ணதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அட்டையை எடுத்துக்கிடுங்க. இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்டை வெட்டி அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம். நான் ஒன்று வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவை இந்த பாசி வைக்கிறதுக்கு. நம்ம இப்போ எப்படின்னு பின்னதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த காட்டன் நூலில் பார்ப்போம். பாருங்கள், இந்த காட்டன் நூலை இப்படி எடுத்துட்டு பாருங்கள், இப்படி கட்டக்கூடிய நூலை எடுத்துருங்க. ஒரு 40 சென்டிமீட்டரில் நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. இப்படி உள்ள நிலத்துக்கு இப்படி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுடுங்க. பாருங்க, நம்ம இப்படி வச்சுக்கிட்டு நடு சென்டரில் பாருங்கள் இப்படி வச்சு பாருங்கள் இப்படி வச்சு நம்ம இப்போ இந்த இது எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இது சுற்றுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், பாருங்கள் இப்படி டைட்டாக, நல்லா டைட்டாக பண்ணி கட்டிடுங்க. நல்லா டைட்டாக அப்படி கட்டிட்டு நம்ம இதில் தான் கட்ட போகிறோம். பாருங்கள், இதை இப்போ எடுத்துருங்க. பாருங்கள், இந்த நம்ம இதை எடுத்தோம் இல்லையா, இதில் இதே போல் என்ன இருக்குல்ல, இதை எடுத்தோம் இல்லை, இதே வச்சு பாருங்கள் இப்படி உள்ள நுழைச்சி எடுத்துருங்க. வந்துடும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக நம்ம எவ்வளவு கட் பண்ணணுமோ அது வந்துடும். பாருங்கள், எடுத்து நம்ம என்ன இதை இதே அளவில் வச்சு பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள், இப்படி வச்சு இப்படி ரெண்டாக இப்படி வச்சு பாருங்கள், இதை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி இது இங்கே இருக்கணும். இப்படி சுற்றணும். இப்படி இருக்கட்டு, இப்படியே சுற்றணும். உங்களுக்கு டைட்டாக பாருங்கள். இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுற்றிட்டு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே நம்ம இப்படி வச்சோம்ல, இதுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்துடணும். நம்ம அங்கே இதில் விட்டோம்ல, பாருங்கள், இதை பிடிச்சி இழுத்துடணும். இப்போ நம்ம இப்படி உள்ள நாட்டாயிரும். நம்ம இனிமேல் இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இங்கே நம்ம நாட் போட்டதே தெரியாது. இன்னும் நம்ம இதை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வச்சு இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, இவ்வளோ நீளத்துக்கு இழுத்து வச்சுட்டு பாருங்க, இப்படி கட் பண்ணி இழுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். இனிமேல் நம்ம இப்படி பண்ணி போட்டு இப்படி எடுத்துடலாம். இன்னொன்று சொல்லித்தரப்பா. இதை உருவி எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டு இதை நம்ம வந்துடும். இனிமேல் இப்படி நூலை எடுத்து பாருங்கள், இப்படி மடித்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி இப்படி வச்சு இல்லை இப்படி வச்சு இப்படி வச்சுக்கணும். இது இவ்வளோ நூல் இப்படி நிற்கணும். வச்சுட்டு இப்படி பாருங்க, இப்படி இதில் இப்படி போட்டு விட்டு இப்படி இழுத்துடணும். உங்களுக்கு நாட்டு வந்துடும் உள்ள. இது வெளியே தெரியாது உங்களுக்கு. இனிமேல் தான் கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம இங்கே தண்ணி வச்சுட்டு எவ்வளவு நீளம் வேணுமோ உங்களுக்கு நீளம் எவ்வளோ வேணுமோ அது அவ்வளோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. நம்ம அடுத்தது பார்ப்போம். அந்த நூலை எடுத்துக்கிடுங்க. பாருங்க, இதை எடுத்து வச்சு 1 2 3 4 5 6 20 times 7 8 9 10 இதை கட் பண்ணிடுங்க. பாருங்க, அப்படி நல்லா டைட்டாக கட்டிடுங்க.
எடுத்துட்டு இதை ஒட்டி எடுத்துருங்க. நல்லா கட்டிக்கிட்டு இதே போல் தான் உங்களை அப்படியே சுற்றினாலும் சுற்றிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். இது தைச்சிட்டு பாருங்க, இப்படி வச்சுட்டு பாருங்க, இப்படி வைக்கணும். வச்சுட்டு இதை இதுக்கு மேலோடி சுற்றணும். நம்ம இப்படி வச்சோல்ல, இதுக்குள்ளே இப்படி விட்டு இதை இழுத்துறணும். இப்படியே இதை வச்சுட்டு நம்ம பாருங்க, முதல்ல ஒன்று பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே இதில் நம்ம இப்படி இவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா. நம்ம இதில் ஊசியில் தைச்சிட்டு பாருங்கள், 3 பாசி எடுத்து பாருங்கள், 3 பாசியும் இப்படி விளைச்சி நம்ம இதில் விட்டுறணும். அது பாருங்கள், ஒன் சைடுக்கு ஒரு இது விட்டு இப்படி எடுத்துடணும். பாருங்கள், இப்படி வந்துடும். எடுத்து நம்ம ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம என்ன ஒரு நூல் எடுத்து நம்ம இதிலேருந்து கீழேருந்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இதிலேருந்து கொறுக்கணும். கொறுத்துக்கிட்டு இதை இப்படி கொடுத்து வச்சுட்டு நம்ம இதில் மணியை எடுத்துருவோம். இப்படி போட்டுவிட்டு ரவுண்டாக இப்படி கொண்டு வந்து நம்ம இதில் இப்படி டைட் பண்ணி விட்டுறணும். இப்படி எல்லாம் இன்னும் ஒரு சுற்று
கொண்டு வந்தால் ரொம்ப டைட், நல்லா டைட்டாக வந்துடும். இப்படி நல்ல டைட்டாக கீழே போட்டு எடுத்து அப்படி விட்டுடணும். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளவு செயின் போடணுமோ நீங்கள் அதை போட்டுக்கிடுங்க. 1 2 3 4 6 7 8 9 10 11 12 13 14 15 17 போட்டுக்கிடுங்க. இது எடுத்து உங்களுக்கு இதே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கிடணும். இப்படி நம்ம கட்டி விட்டுறணும். பாருங்க, இதை நம்ம ப்ளவுஸுக்கு பின்னால் இப்படி கட்டி போட்டால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, பாருங்கள் இப்படி நம்ம ப்ளவுஸ் பின்னால் இப்படி கட்டி போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்களே இப்படி செய்து பாருங்கள். இதில் இது வந்து ரொம்ப ஈஸியாட்டு நம்ம இப்படி செய்யறதுக்கு நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு இதில் நான் வேறு ஒரு இதில் வேறு ஒரு வீடியோவில் வேறு 2 3 சைஸ் எல்லாம் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இதெல்லாம் வேறு இப்படிப்பட்ட உள்ள நூலில் பண்ணது. இங்கே பட்டு நூல்லே நான் அடுத்த வீடியோ பட்டு நூலில் போட போகிறேன். எப்படி பண்ணது, சாரிக்கு குஞ்சம் வைக்கிது, இதெல்லாம் இது எப்படி வைக்கிதுன்னு பட்டு நூலில் குஞ்சம் போடுவது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.